ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் நிறைய கேக்டஸ் வந்துட்டு கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கேக்டஸ் வேர்ல்டு சென்னை அவங்ககிட்ட தான் வாங்கியிருக்கேன். இது அவங்களோட மொபைல் நம்பர். இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. நமக்கு எந்த மாதிரி கேக்டஸ் வேணும் அப்படின்னு நம்ம ஃபோட்டோ அனுப்பி அதையும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்களே நிறைய வந்து ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுவாங்க. அதில் நமக்கு பிடிச்சதை வந்துட்டு வாங்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்புறம் நம்ம நர்சரியிலலாம் வாங்குறதை விட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது, ரீசனபிளாக இருக்குது. நான் ஏற்கனவே இவங்கள்ட்ட வாங்கியிருக்கேன். இவங்களோட பேக்கிங் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மரத்தூள் அப்புறம் பேப்பர் இதை மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே தான் வந்து உங்களுக்கு வந்து கேக்டஸ்லாம் இருக்கும். கேக்டஸ்க்கு கீழேயும் வந்துட்டு பேப்பர் அப்புறம் மரத்தூள் வச்சுருப்பாங்க. பிளான்ட் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இப்போ பார்த்தாலே தெரியும், கேக்டஸ் எல்லாம் அப்படியே போடாமல் உங்களுக்கு ஒவ்வொன்றுமே தனித்தனியாக வந்துட்டு டிஷ்யூவில் வந்துட்டு கவர் பண்ணி அப்படி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக ஓப்பன் பண்ணணும். ஏன்னா நிறைய வந்துட்டு முள் இருக்கும். ஸோ உங்கள் கையிலலாம் குத்த வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் ஓப்பன் பண்ணும்போது கவனமாக பார்த்து ஓப்பன் பண்ணுங்கள். இதோட நேம் வந்துட்டு யூஃபோர்பியா. இது நல்லா ஹைட்டாக வளரும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது பேர் வந்து செரஸ். இதுவும் வந்துட்டு நல்லா ஹைட்டாக வளரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்துட்டு முள் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் தொடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அடுத்த பிளான்ட் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணணும். நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து கேக்டஸ் வேர்ல்டு சென்னை அப்படின்னு தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணி பேசினா ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நிறைய கேக்டஸ் வாங்கணும். நீங்களும் வந்துட்டு ஃபேஸ்புக்கில் கேக்டஸ் வேர்ல்டு சென்னை அப்படின்னு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ப்ரொஃபைல் அப்புறம் வந்துட்டு டீட்டெயில்ஸ் எல்லாருக்கும் நீங்களும் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஈவினிங் வந்து சென்னையாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து போய் கூட வாங்கிக்கலாம். அதர் டிஸ்ட்ரிக்டாக இருந்தீங்க அப்படின்னா கொரியரில் சென்ட் பண்ணி விடுவாங்க. உங்களுக்கு வந்து சேர்கிறதுக்கு வந்து ஒரு 2 நாள் டைம் ஆகும். இந்த கேக்டஸோட நேம் வந்துட்டு யூஃபோர்பியா நுதி, அதான் இதோட நேம். இது பார்த்தீங்க அப்படின்னா வளர வளர இதோட அடியில் வந்துட்டு கிழங்கு மாதிரி வரும். இது கொஞ்சம் படர்ந்து வளரும். நெக்ஸ்ட் கேக்டஸ் என்னன்னு பார்க்கலாம். இது வந்துட்டு யூஃபோர்பியா ஃபேமிலி தான். இது வந்துட்டு நல்லா டார்க் க்ரீன் கலரில் இருக்கும். இதோட சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் க்ரீன் கலரில் இதை மாதிரி லைன்ஸ் மாதிரி இருக்கும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா இது ஸ்ட்ரைட்டாக வளரக்கூடியது தான். அடுத்தது என்ன பார்க்கலாம். இதோட நேம் வந்துட்டு யூஃபோர்பியா எரிக்னோசா. இது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரான்ச்சஸ்லாம் இருக்கும். ஆனால் முள் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். இதோட முள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப பெருசாகவும் இருக்கும். எப்பவுமே வந்து கேக்டஸ்க்கு வந்துட்டு அதிகம் தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் வந்துட்டு நல்லா நிழலில் வைக்கணும். நிழலில் வச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வெயிலில் மாற்றி வைக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கேக்டஸ் பார்த்திங்கன்னா அது ரொம்ப அழகாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நர்சரியிலலாம் அவ்வளோ வந்துட்டு நமக்கு அவைலபிளாக இருக்காது. அப்படியே இருந்தாலும் கூட நிறைய வந்துட்டு அதிக விலை சொல்லுவாங்க. பிரிச்சுக்கலாம். இந்த கேக்டஸோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு லேடி. இந்த பால் ஷேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அது மேலே ஃபுல்லுமே வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். ஆனால் அதோட இன்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முள் இருக்கும். ஆனால் மேலெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். இதுவுமே வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வைக்கும்போது லைட்டாக தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இது
இப்படி ஒரு ஆஃப் ஷேடோவில் வந்துட்டு ஒரு 1 வீக் வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு வெயிலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பிளான்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அலோவேரா ஃபேமிலியை சேர்ந்தது இது. இதோட நேம் வந்து ஹவாட்டியா. இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து அலோவேரா மாதிரியே தான் இருக்கும். இது இந்த பிளான்ட்டு. இதோட இலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரி வரியாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஜீப்ரா பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிளான்ட்டெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சின்ன பாட்டில் வச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கேக்டஸோட நேம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் பேரல். இது வந்து பால் மாதிரி இருக்கும். இது வந்து நல்ல பெரிய சைஸாக வந்து வளரும். பட் வந்துட்டு வளர்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். இதில் வந்து பூவெல்லாம் பூக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேக்டஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கேக்டஸோட நேம் வந்துட்டு ஒப்பண்டியா வேரிகேட். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த சப்பாத்தி கல்லி அந்த மாதிரி தான் இது இருக்கும். இதோட சென்டரில் வந்துட்டு ஒயிட் கலரில் இருக்கும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்துட்டு கொஞ்சம் வளர வளர நல்ல பிரான்ச்சஸ், இது மேலே எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து பிரான்ச்சஸ் வளர ஆரம்பிக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த கேக்டஸோட நேம் வந்துட்டு மமிலாரியா. இது ஃபுல்லுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து குட்டி குட்டி முள்ளாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஹைட்டில் வந்துட்டு வளரும். அதே மாதிரி வந்துட்டு இதில் இருக்க முள் வந்து உங்களுக்கு குத்துனுச்சு அப்படின்னா நம்ம எடுக்கக்கூட முடியாது. அது வந்து ரொம்ப கண்ணுக்கே தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இது வந்து ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கவனமாக பண்ணணும். இதோட நேம் வந்து டிக்டப்ஸு. இது வந்துட்டு சின்ன சைஸாக தான் இருக்கும். இதோட சென்டரில் பார்த்தீங்கன்னா பூ பூக்கும். இந்த கேக்டஸோட நேம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னன்னு தெரியல. பட் இது வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதை நீங்கள் பாட்டில் வச்சிங்க அப்படின்னா இதோட சைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து பேபிஸ் வந்துடும். நீங்கள் இந்த பாட்டு ஃபுல்லுமே பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்லா க்ரோத் இருக்கும். இது சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் பூ பூக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா இது அடினியம் நாங்கள் வந்து கேட்டிருந்தோம். பட் இப்போது வந்து அவங்கக்கிட்ட சேல்ஸ் பண்ணுறதுக்கு வந்து அவைலபிளாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருந்த அடினியம் வந்து ஒரு 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் வந்து அவங்க இதுக்கு வந்து சார்ஜ் பண்ணலை. இதோட நேம் பார்த்தீங்கன்னா ஒப்பண்டியா பன்னியஸ் எல்லோ கலர். இது வந்து நார்மலாக சப்பாத்தி கல்லி மாதிரி தான் இருக்கும். இதோட இந்த முள்ளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ கலர்ஸில் இருக்கும். இந்த மாதிரி எல்லோ கலர்ஸில் இருக்கும் அதோட முள்ளெல்லாம். இதில் வந்து ஒரு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கலர் இருக்குது. எல்லோ கலர், ரெட் கலர், அப்புறம் ஒயிட் கலர். இது பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர். இதோட முள் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் இருக்கும். அப்புறம் அதோட முள் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். இது வந்துட்டு ஒயிட் கலர். இது பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதோட ஃபுல்லுமே இந்த முள்ளெல்லாம் ஒயிட் கலரில் இருக்குது.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.